டாக்டர் என்னுடைய அப்பாவுக்கு கால் எலும்புல அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க. ஆபரேஷன் பண்ணி ஒரு வாரத்துல திடீர்னு அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்ததுல அவருடைய கால்கள்ல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல அடைப்பு இருக்கு. இந்த ரத்த கட்டிகள் நுரையீரலுக்கு பரவி அங்க அடைப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதனாலதான் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆபரேஷன் பண்ணும்போது ஏதாச்சும் ரத்த குழாய்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு சமீபத்துல ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க. ஆபரேஷன் பண்ணும்போது எதிர்பாராத விதமா ரத்த குழாய்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு சில மணி நேரங்கள்லயே அதனுடைய விளைவுகள் நமக்கு தெரிஞ்சிருங்க. ஆனா ஒரு சில நாட்கள் இல்ல ஒரு சில வாரங்கள் கழிச்சு இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னா அது பெரும்பாலும் கால்களினுடைய உட்பகுதியில இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படுவதால் இருக்கலாங்க. இத டிவிடி டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கான முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, ஆபரேஷன் டைம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல அதிகமா இருக்கு அப்படின்னா அதனால இருக்கலாம். இரண்டாவது, பேஷண்ட் ரொம்ப அதிக உடல் எடையை வச்சிருக்காங்க, ரொம்ப உடல் பருமன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ரத்தத்துல கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அதனாலையும் இருக்கலாங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமானது, ஆபரேஷனுக்கு அப்புறம் அவங்க முறையா கால்களை அசைக்காம வச்சிருக்காங்க, இல்ல அவங்களுக்கு பிக்சேஷன் ரொம்ப முறையா இல்ல, அதுக்காக மாவு கட்டெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. சோ அதனாலையும் இப்படி ஏற்படலாங்க. ஒரு சில சமயம் ஸ்டெபிலைசேஷன் நம்மளால முறையா அச்சீவ் பண்ண முடியாது. சோ அந்த சமயத்துல ஆபரேஷனுக்கு அப்புறம் அதிகமா அசைக்க கூடாது அப்படின்னு நம்ம பேஷண்ட்க்கு அட்வைஸ் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி எதிர்பாராத காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு ரத்த உறைதலை தள்ளி போடக்கூடிய ஆன்டி கோயாகுலன்ஸ் இல்ல ஆன்டி பிளேட்லெட்ஸ் வகையான மருந்துகளை நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும்.